எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்களை கைது செய்து சிறை தண்டனை விதிக்கும் இலங்கை அரசை கண்டித்து ராமேஸ்வரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் தமிழக மீனவர்களுக்கு சிறை தண்டனை விதிப்பதை இந்திய அரசு தடுக்க தவறிவிட்டதாக கூறி மீனவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், தமிழக மீனவர்களுக்கு உயிருக்கும் உடைமைகளுக்கும் தொழிலுக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக கூறினர். ஒவ்வொரு தொழிலாளிக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளுக்காக போராடுகிறார்கள், அவைகளை தீர்த்து கொள்கிறார்கள். ஆனால் தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள், இந்திய மீனவர்களுக்கு, தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்களுக்கு உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை, உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லை, தொழிலுக்கும் பாதுகாப்பு இல்லை என்கிற மிக மிக மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் போதைப் பொருள் மிக அதிகமான அளவுக்கு இன்றைக்கு புழக்கத்தில் இருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான மாநிலமாக இருப்பது குஜராத் மாநிலம். அந்த குஜராத் மாநிலத்தில் இருக்க துறைமுகத்திற்கு யார் அதிபர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதை கட்டுப்படுத்தினாலே தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் போதைப் பொருளை நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும். ஆக அது யார் கையில் இருக்குன்னா ஒன்றிய அரசாங்கத்தின் கையில் தான் இருக்கிறது. குமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுக முகத்துவார பணிகளை முடிக்காமல் 3 மாதங்களாக கிடப்பில் போட்டிருப்பதாக கூறி துறைமுக கண்காணிப்பு குழுவினர் மீன்வளத்துறை அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணிகளை கிடப்பில் போட்டிருப்பதால் ஆனி ஆடி மாதங்களில் கடலில் சீற்றம் அதிகரித்து முகத்துவாரம் மீண்டும் சேதமடைந்து உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். அதிகாரிகள் தரப்பிலிருந்து யாரும் பேச்சுவார்த்தைக்கு வராததால் இரவிலும் போராட்டம் நீடித்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.